எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியோட பார்ட் 2 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க இங்கே மேலே கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ டெலிவரி முடிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட ஒரு செக்கப்புக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் எனக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. என்னோட அம்பிளிக்கல் பார்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பல்ஜ் இருந்தது. பெயின்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக பார்த்தோன்னே தெரியுற மாதிரி பல்ஜாக இருந்தது. ஸோ அதை வந்து டாக்டர்கிட்ட காட்டி கேட்கும்போது இது வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா, இதுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன், சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னா என்னன்றது உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஏற்பட்டு நம்மளோட குடல் இருக்கு இல்லைங்களா, அந்த குடல் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே மாட்டிக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த குடல் வெளில வரும்போது அது நம்ம வந்து பல்ஜா வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்துட்டு யூடியூப்ல கூகுளில் அதெல்லாம் போயிட்டு டீட்டெயிலாக அம்பிளிக்கல் ஹெர்னியானா என்ன அப்படின்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து மைனர் சர்ஜரின்னு சொல்ல முடியாது, மேஜர் சர்ஜரின்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஒரு இன்பிட்வீனான ஒரு சர்ஜரி தான். ஓகேவா? ஸோ மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு சரி ஓகே நம்ம சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. 2 months டயட் பண்ணிட்டு இருந்து ஒரு 8 kg வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணியாச்சா. சரி ஓகே, அப்போதான் வந்துட்டு எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்டாமனுக்கு வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி எந்த வேலைகளும் செய்யக்கூடாது, பெருசாக வெயிட் தூக்கக்கூடாது, ஹெவியான மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பிளான் பண்ண மாதிரி சூப்பராக சர்ஜரியும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு 2 weeks வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 3 weeksக்கு அப்புறமா வந்துட்டு நான் ரெகுலர் ரொட்டீனுக்கு போயிட்டேன். ஸோ குக் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு 1 monthக்கு அப்புறம் தான் என்னோட ரியல் ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ என்னோட அம்பிளிக்கல் ஏரியா, என்னோட தொப்புள்ள இருந்துட்டு சின்ன ஹோல் மாதிரி ஏற்பட்டு தொப்புள்ள இருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. என்னடா இது இப்படி தண்ணியாக வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க வந்து இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் சர்ஜரி பண்ணதுனால அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு 10 days ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டேன். டெய்லி 2 times ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ஏன்னா உள்ளேருந்து வந்துட்டே இருக்கிறதுனால அது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. அப்போ தான் சர்ஜரி பண்ண இடம் அந்த ஊண்டெலாம் இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு டெய்லி மார்னிங் ஈவினிங் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு 2 weeks போச்சு. அப்படி இருந்தும் அந்த உள்ளேருந்து வர அந்த லிக்விட், அது வந்து லைக் செரோமா லிக்விட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில் சொன்னோன்னா, அது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. சரி இதுக்கு என்னடா வழி? ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 month அதோடையே தான் சுற்றிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸிங் வயிறில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போயிட்டு சரி இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சர்ஜரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம குடலை வந்துட்டு உள்ளே தள்ளிட்டு அந்த கேப் இருந்ததில்ல, அந்த கேப்பை வந்து அந்த ஸ்கின் இருக்கும், ஸ்கின்னை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அது மேலே மெஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அது வந்து மெடிக்கல் டேர்மில் ஃபாரின் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெஸ் மாதிரி ஒன்று வச்சு அதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி சர்ஜரி வந்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மெஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா நம்ம மசில் வீக்காக இருக்கிறனால தான் அது ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மெஸ் வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்கின்னாக மாறி நமக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபாரின் பாடி அந்த மெஸ்ஸு வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகும். ஓகேவா? ஹெர்னியா சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் அதையும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட பாடி அந்த மெஸ்ஸு வந்து ஒத்துக்கல. என்னோட பாடி அந்த ஃபாரின் பாடியை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சரி மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மெஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்போது மெஸ் ரிமூவ் பண்ணிட்டா மறுபடியும் மசில் வீக் ஆகிட்டு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று மெஸ்ஸு வந்து ரிமூவ் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா லைஃப் லாங் இந்த லிக்விட் வந்துட்டே இருக்கும், உங்கள் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி நம்ம உள்ளே வந்து அந்த கேப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. ஒரு 80 to 90% திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ மெஸ் ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ இருக்க பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம பாடி ஒத்துக்கலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. சரி ப்ராக்டிக்கலாக அதுதான் கரெக்ட், வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இப்போ இருக்க சிச்சுவேஷனை நம்ம கண்டுக்காமல் விடக்கூடாது, இதனால வேற எதனா இன்ஃபெக்ஷன் ஆகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஓப்பன் சர்ஜரி பண்ணி மெஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சர்ஜரி பண்ண இடத்துல வந்துட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் மாதிரி வெளியில் வரும். ஸோ அது வெளியில் வர்றதுக்கு ஒரு டியூப் மாதிரி ஸ்டொமக் ஏரியாவில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த டியூப்லேருந்து அந்த லிக்விட் பாஸ் ஆகி வெளியில் வந்துட்டே இருக்கும். டெய்லி அந்த லிக்விட் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ டே பை டே வந்து கம்மியாயிட்டே வருதா, ஏன்னா அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் அந்த லிக்விட் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பாடியில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. எங்கே போனாலும் கையில் அந்த பாட்டில் வந்துட்டு தூக்கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். வயிறுலையும் அந்த கையில் அந்த பாட்டிலுக்கு ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது வழியாக அந்த லிக்விட் வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 days 1 month கிட்ட அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னோட ரொம்ப ஒஸ்டான பீரியட் அது.
ஸோ திரும்பி படுக்க முடியாது, டக்குன்னு போய் உட்காந்தாலும் அந்த டியூப் இருக்கிற இடத்துல ஒரு பெயின் வரும். ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அது வரது அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஸோ லக்கிலி அந்த டியூப் அதுவே வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்தோடனே போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான மெடிக்கேஷன் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 1 மந்த் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வெயிட் குறைச்சே ஆகணும், ஓகேவா, ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணும்போது என்னோட வெயிட் பார்த்தோன்னா அரௌண்ட் 85 kgs கிட்ட இருந்தேன் என்னோட வெயிட். ஸோ நீ வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சீரியஸாக என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட அப்பியரன்ஸ்க்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இறங்குனது. அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த்துக்காக நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆல்ரெடி ஒரு 8 kg வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோமே. ஆனால் இந்த டைம் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா, மேக்ஸிமம் டயட்லேயே தான் நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் வாக்கிங் போகலாம், மேக்ஸிமம் ஒரு 1 hour வரைக்கும் வாக்கிங் வேணால் போய்க்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஹெவியான ஒர்க் அவுட்ஸு, சிட்டப்ஸு அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லோ கார்ப் டயட், லோ கலோரி உள்ள டயட் உள்ள மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்ஸ் போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஹெல்த்தியாகவும் இருந்தது. எனக்கு பசி பெருசாக இல்லை, பசி இருந்து பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ தேவையான அளவு நல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறையா ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஜங்க் ஐட்டம்ஸு, காஃபி, டீ அது எல்லாமே முடிஞ்சளவு கம்மி பண்ணிட்டேன். டெய்லி வாக்கிங் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி மந்த்லி 4 kg அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி மந்த்லி 3 kg அப்படின்னு சொல்லி ஒரு 6 months கண்டினியூஸாக வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த டைமில் எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபுல் டே வந்து கண்டிப்பாக பேபி இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், அது கூடவே என்னோட டயட் பார்த்துக்கணும், என்னோட வாக்கிங் பார்த்துக்கணும், என்னோட ஹெல்த் பார்த்துக்கணும். ஸோ டைமே இருக்காது. அதே நேரத்தில் எனக்கு டயர்ட்னஸ் தெரில. இந்த டைமில் தான் நான் இன்னும் ஆக்டிவாக ஃபீல் ஆனேன். ஏன்னா என்னோட பாடியில் வந்துட்டு மெட்டபாலிசம்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ எனக்கு நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி ஓகே நம்ம ஐடியல் வெயிட் வரைக்கும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் எடுத்தாலும் சின்ன சின்ன பிரேக், ஒரு 1 week பிரேக் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே பண்ணி அப் டு 64 kg வரைக்குமே வந்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 96 kg ஸ்டார்ட் பண்ணி 64 kg அப் டு 32 kg வரைக்கும் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வீட்டில் இருந்தே தான் பண்ணேன், ஹெல்த்தியாக பண்ணேன், ஓகேவா. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நானுமே அப்படி தான் யூடியூப் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் பார்க்குற எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. நான் பர்சனலாக எனக்கு யோசித்தேன், என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இது கரெக்டாக வருமா, இது ஹெல்த்தியாக இருக்குமா, 1 week வெயிட் ரெடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸ்லோவா இருந்தாலும் ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் லாங் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கணும் அப்படின்றத மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி ஹெல்தியா சாப்பிட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிச்சோடனே நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணேன். ஆனால் ஒரு 6 kg ரெடியூஸ் பண்ணோடனே சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா ஃபிசிக்கலி கொஞ்சம் ஓகே நம்ம பார்க்க டீசெண்டாக இருக்கும் அப்படின்றனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் செகண்ட் டைம் வரும்போது, செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வெயிட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா இந்த டைம் என்னோட ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கணும், ஓகேவா. நான் அழகை தாண்டி நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தாண்டி ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ வெயிட்ன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் அவங்க ரெகுலர் ரொட்டீனுக்குள்ள போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டு, ஜங்க் அதெல்லாமே ரெகுலராக ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ வெயிட் அப்படின்றது கான்ஸ்டன்டான ஒரு விஷயமே கிடையாது, கிராஃப் ஏறும் இறங்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு 2-3 kgsக்குள்ளே ஏறும் இறங்கும் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பாஸ்ட் 1 year எனக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டட் அப்பப்போ டயட் பண்ணணும், வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் பண்ணணும், உங்கள் வெயிட்டை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் எனக்கு நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்ட டயட் பிளான், நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன். டயட்ன்றது அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே நிறைய ரெசிபிஸ் ஆட் பண்ணுறது, புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய என்னோட டயட்டில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ என்னோட டயட் பிளான் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டயட் பிளான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்க்ளைமர்னே வச்சுக்கோங்க, இது டோட்டலி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களோட லைஃப் ஸ்டைலையோ உங்களோட பாடியவோ கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது ஒரு ஸ்டோரி, ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அவேர்னஸோட என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேவா? எனக்கு நடந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். என்னோட இந்த 32 kg வெயிட் லாஸ்க்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ராங்கான ரீசன் இதுதான். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி என்னோட ஹெல்த்துக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட்லேயே ஸ்டாப் பண்ணாமல் என்னோட ஐடியல் வெயிட்டை போய் ரீச் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஓவரால் வெயிட் லாஸ் ஜேர்னி, ஓகேவா? ஸோ 60 kgல ஸ்டார்ட் பண்ணி 98 kg வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி 64 kgல வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் அங்கேயே வந்து முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஹோல் வெயிட் லாஸ் ஜேர்னி, ஓகேவா? உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம அதிகமாக வெயிட் போட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்தது அப்படின்னா நீங்களே கொஞ்சம் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க. உடனே அவங்களமா டயட் பண்ணணும், உடனே ஜிம்முக்கு போகணும், உடனேலாம் எதுவுமே வராது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுக்கும். ஸோ நான் தான் உங்களுக்கான லைவ் எக்ஸாம்பிள். முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸை கட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிங்க, நிறையா ப்ரோட்டீன் வந்து ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து உங்கள் பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நிறையா தண்ணி குடிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ப்ராப்பராக தூங்குங்க. குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் டெய்லி தூங்குங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக, உங்களோட ஃபிட்னஸ்க்காக நீங்கள் டயட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா, பை.